அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மந்த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்களோட சூழ்நிலை பாபாவோட பதில் என்ன இல்லைனா வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாபாவோட வழிகாட்டுதலை எடுத்துக்க போகிறோம். ஆனால் அதை நம்ம படிக்க போகிறதில்ல. அந்த வழிகாட்டுதலை நான் வந்து மறைச்சி வைக்க போகிறேன். உங்களோட சூழ்நிலை என்னன்னு பார்த்துட்டு அந்த வழிகாட்டுதல் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பாபாவே எந்த நம்பரையும் எனக்கு கண்ணில் காமிக்கல. ஸோ காமிக்கிற நம்பரையும் நான் கவுத்தி வச்சிட்டேன். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கும் தெரியாது. பார்க்கலாம் ப்ளீஸ் பாப்பா. கலெக்டிவோட சூழ்நிலைக்கு உங்களோட வழிகாட்டுதல் என்ன? அவங்களோட சூழ்நிலை, உங்களோட வழிகாட்டுதல். சப்போஸ் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரீடிங் வந்து உங்கள் சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பாபா என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சூழ்நிலையும் எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. எது உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. இந்த கார்டு என் கண்ணை பறிச்சுது. ஸோ இதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கார்டு. ஸோ இதுதான் உங்களோட விட. அடம் பிடிக்குது. சரி, ரெண்டும் ஒன்றா தான் வருவேன். ஓ மை காட், ஏதோ டஃப் சுச்சுவேஷனில் இருப்பீங்க போல இருக்கே. இந்த விடையை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சில விஷயங்கள் போராடுது. பார்ப்போம். இதெல்லாத்தையும் நம்ம சொல்யூஷனை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து அட்டாக்ஸ் ஆர் தேர், காமிக் அட்டாக்ஸ். இது வந்து உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கலெக்டிவோட சூழ்நிலை என்ன பாப்பா? எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் இந்த விடையை சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட சூழ்நிலை 1, வேஸ்டிங் டைம், ஸ்டக், நோ சேஞ்சஸ், லிமிட்டட் பிலீஃப், உல்ஃப் இன் ஷீப் கிளாத்திங், காமிக் எனர்ஜி, கார்லெஸ். ஸோ கார் இஷ்யூ இந்த ஹெட் பாட்டம் டெக்கில். ஸோ யாரோ ஒருத்தங்க மனசில் ரொம்ப குழப்பம் ஓடின்ட்டுருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்காமல் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சில ஸ்டக், நோ சேஞ்சஸ். நீங்கள் மாற்றம் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்கள் செயல்படுத்தணும். அப்போ தான் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். மேபி யாருக்காவது கார் லோன் அப்படிலாம் இருந்ததுன்னா லோன் ஃபஸ்ட்டு ரீபே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் காரை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். மேபி உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் நீங்கள் இப்போ கோத்ரூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கார் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இந்த மெசேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாதிங் என்ன அப்படின்னா ஒரு குள்ளநரி வந்து ஆடு மாதிரி நடித்து உங்களை ஏமாற்ற பார்க்கும். ஆனால் அது எதுக்கு அப்படின்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்க. இந்த தடவையும் ஒரு காமிக் எனர்ஜியோ இல்லைனா வந்து ஒரு பொய் சொல்கிறவங்களையோ நம்பி எந்த பெரிய என்ன சொல்கிறது, உங்களோட ஓன் டிசிஷன் இல்லாமல் இந்த இழுப்புக்கு போகிறது, அடுத்தவங்க சொல்கிறத நம்புறது, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருந்தீங்க. இல்லைனா காசிப், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க போடுற திட்டத்துக்கு நீங்களே ஆர்வமாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது லோ வைப்ரேஷன் இந்த மாதிரி இட்ஸ் லைக் நான் ரொம்ப லிட்டரலாக லூசுத்தனமானு சொல்ல முடியாது. பட் அதுவும் வந்து இட்ஸ் லைக் அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இது யாருக்கு பொருந்துமோ அவங்க வந்து கொஞ்சம் இதை வந்து ஈகோயிஸ்டிக்காக எடுத்துக்காமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் நன்மைக்கு தான் பாபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தடவை இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாஸ் வந்து உங்களோட காரை இழக்கிறதுக்கு தான் அடி போடும் இல்லைனா வழிவகுக்கும். அதனால் மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த தடவை மட்டும் நீ சொதப்பு, நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரையும் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறது இந்த தடவை கேட்டு நடந்துருங்க. இல்லைன்னா லாஸ் வந்து யாருக்கும் இல்லை, சஃபரிங்கும் யாருக்கும் இல்லை உங்களை தவிர. ஸோ இது வந்து எங்களுக்கோ இல்லை வந்து பாபாவுக்கோ எந்த பெரிய பிரயோஜனமும் இல்லை. இட்ஸ் லைக் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட நன்மைக்கு தான், உங்களோட வளர்ச்சிக்கு தான். நீங்கள் இந்த காரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்னிங்கும் மேபி கொடுக்கலாம். இந்த கார்ட்ஸை கொஞ்சம் மேலே வைக்கிறேன். கலெக்டிவோட சூழ்நிலை இப்போ என்ன? கால்
மேபி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் எடுக்காமல் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. இந்த குள்ள நரி வந்து இதை பண்ண போகிறது வந்து ஜெலஸினால். கார்ட்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது பாருங்கள். எனர்ஜி வந்து உங்கள் எனர்ஜி வந்து லீக் ஆகுது. இட்ஸ் லைக் உங்களோட எண்ணங்கள் வேறு, உங்களோட செயல் வேறையாக இருக்குது. ஸோ எண்ணம் செயலும் ஒன்றா இருக்க பட்சத்தில் தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ட்ரீம், நீங்கள் காண்ற கனவு வேறு, உங்கள் செயல் வேறு. அரவுண்ட் சம்மர் ஏர் சைன், நீங்கள் பார்க்குறது ஏர் சைன் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள் டிசையர்ஸ், இன்சாட்டியபிள். சரி, இது நம்ம என்னங்கிறது அப்புறமா பார்க்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கனவு காணுறீங்க, ஆனால் அந்த கனவுக்கான செயல் இருக்கா அப்படின்னா தெரியல. மேபி உங்கள் கனவு பார்க்குறது ஏர் சைன், அதாவது என்ன அப்படின்னா ஜெமினி, ஐ மீன் மிதுனம், துலாம், அப்புறம் வந்து கும்பம் நினைக்கிறேன், அக்வேரியஸ். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கனவுகள் வந்து இது நம்ம சம்மரில் தான் இருக்கும். இப்போ நனவாயிட்டு தான் இருக்குது. வா, ஏர் சைன் உங்களோட கனவு நனவாயிட்டுருக்கு. இப்போது பாபாவே சொல்லிட்டாங்க, விசிட்டிங் யூ, ஸ்பிரிட் வேர்ல்ட், ரிசீவிங் டவுன்லோட்ஸ், கன்ஃபர்மேஷன்ஸ். மேபி உங்களுக்கு கனவில் உங்களுக்கான வழிகாட்டுதலோ இல்லை வந்து நீங்கள் சரியான தருணத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதோ உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் காண்ற கனவு எல்லாமே இப்போது உடனே நனவாகும். ஸோ கனவு காணுங்கள் அப்படிங்கிறாங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி. பார்ப்போம் உங்களோட சூழ்நிலை என்னென்ன, கலெக்டிவோட சூழ்நிலை என்ன. ஸ்பிரிட்ஸ் பாப்பா, கலெக்டிவோட சூழ்நிலை. அல்கெமிஸ்ட், உங்கள் கனவுகள் நனவாகும். காதல் கனவுகள் நனவாகும், கல்யாணத்தில் போய் முடியுங்க. அடப்போங்கயா, இதே நான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு 4-5 நாளாக. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு தெரில. சரி, ஓகே, உங்கள் காதல் கனவுகள் வந்து நனவாகும். ஸோ அல்கெமிஸ்ட், நீங்கள் காதலை பற்றி காண்ற கனவு எல்லாமே வந்து கைகூடும். ஸோ உங்கள் காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியுமா இல்லை எப்படி அப்படின்னு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீங்கள் பெருசாலாம் அலட்டிக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வந்து 42 ஸ்டெபிலிட்டி ரொம்ப அவசியம். மேபி நீங்கள் ஸ்டெபிலிட்டி நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைனா உங்கள் ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கை ஒரு நிலையான ஒரு அதுக்கு தமிழ் வார்த்தை தேடிட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு முடிவு, அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்கு. அது லைக் காதல் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கல்யாணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த 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 நிலைப்பாட்டுக்காக தான் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயந்தான் உங்கள் மனசை உறுத்திட்டுருக்கு அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப சரியாக இருக்குது. உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் காண்ற கனவை நனவாக்குறதுக்கு சரியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாகும். ஹெர்மிட், ஓ மை காட், லவ் அகெயின், டவர், அப்ரெண்டிஸ். மேபி காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டவர் மூமெண்ட் இருந்திருக்கலாம், இல்லைனா அதனால தான் உங்களுக்கு காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியுமான்னு சந்தேகம் கூட இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அந்த டவர் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுக்கு தான். ஒரு ஷாக்கிங் நியூஸோ இல்லைனா வந்து நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் ஒரு விஷயங்கள் முடிவுக்கு வரதோ, ஆக்சுவலி அது காதல் தான் ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சியை சந்திச்சிருக்கு. இல்லைனா காதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிவைன் லவ் அப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் மேபி சரியாக அதை பயன்படுத்திக்கல, இல்லைன்னா சரியாக அதுக்கான மரியாதை கொடுக்கல, ஏதோ ஒரு விஷயம்.
நீங்கள் செஞ்சது தவறு, உங்கள் முயற்சி சரியான பலனை கொடுக்கல. ஸோ நீங்கள் ஒரு டவரை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் திரும்ப முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். இல்லை ஒரு டவர் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு உங்கள் காதல் வாழ்க்கையில், இதெல்லாம் இனிமேல் சரிப்பட்டு வராது அப்படின்னு போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் திரும்ப முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த காதல் கைகூடும். அதுதான் ரொம்ப மெயினாக இருக்குது. அதே சமயம் வந்து இந்த உங்கள் காதல் வாழ்க்கையை முறிக்கிறதுக்கு இந்த குள்ள நரி ஏதாவது வேலை பார்க்கலாம். ஏன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். இட்ஸ் லைக் காமிக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட முழு நேர தொண்டே வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அவங்க வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அடுத்தது தான். அதனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதனால் அவங்க பலன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கார்டு. ஆனால் இது வந்து ஒரு கோட்டைக்குள்ளே இருந்து அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கான முயற்சி நடக்கிற சூழ்நிலை. அதனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கட்டி வச்ச ஸ்டெபிலிட்டி, அதனால தான் இங்கே உங்களோட ஸ்டெபிலிட்டியை ஆட்டி விட்டால், அதாவது மேபி உங்களுக்கு ஒரு பண பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு பொய்யான வழக்கோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணால், அதனால் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை இந்த பக்கம் இருந்து காதலில் இருந்து உங்களோட கவனத்தை அந்த பக்கம் செதற விடுவீங்க. அதனால் நீங்கள் காதலில் முயற்சி பண்ண மாட்டீங்க. அதனால் காதல் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மாஸ்டர் பிளான். ஸோ இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா வந்து இதை தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க விட்டத்தை பார்த்து. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை பார்ப்பீங்க. ஒரே நிமிஷம், இந்த கார்டுக்கான கிரிட்டிசிசம், ப்ளேம் கேம். ஸோ உங்கள் மேலே யாராவது ஒரு பழியை போட்டு உங்களோட மனசை கலைக்க ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்க ட்ரை பண்ணலாம். அது ஃபெமினுக்காகவும் இருக்கலாம், மாஸ்குலினுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா இங்கே காதல் இருக்குது. ஸோ உங்கள் காதலை பற்றி உங்களுக்கு தப்பான வதந்தியை சொல்கிறதோ இல்லைனா வந்து உங்கள் காதலுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் போல். ஆனால் அவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்கள் மேலே ஒரு ப்ளேம் கேம் விளையாடி, அதாவது உங்களால் தான் பாரு, எல்லாமே உன்னால தான், நீ பண்ணனால தான் அப்படி ஆகிடுச்சு, அப்படி ஏதாவது ஒரு பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு அதனால் உங்களை குழப்பம் அடைய செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதில் குழம்புனீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. இதுதான் அவங்களோட எண்ணம், இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அதையே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி, அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல ட்ரிகர் பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் அவங்க நினைக்கிறதுக்கான பலன் நடக்குமா, இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நோ. ஏன்னா நீங்கள் தனிமையில் இருந்திருந்து மேபி உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களை தனிமைப்படுத்தி உங்களை ஏதாவது ஒரு விஷயம் பண்ண வைக்க ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானா நோ. ஏன்னா வெற்றி உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை சரியாக கையாண்டு அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமும் அடைய போகிறீங்க. அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த காதலில் வெற்றி வாகை சூடி அந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியுது. ஸோ அவங்க காதலை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து விட்டுருங்க. ஏன்னா அவங்க நீங்கள் நேசிக்கிறவங்க இதை அப்படியே விட போகிறதில்ல. அவங்க இன்னொரு முறை ட்ரை பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்கிறதுக்கு இல்லைனா வந்து இது போச்சுன்னா அவ்வளோதான், அவங்க வந்து என்னை விட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் நேசிக்கிறவங்க அந்தளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்கள நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து காமிக்கு ஒரு அட்டெம்ப்ட் அடிக்க போகிறாங்க. இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொல்ல வந்துட்டேன். இல்லை, இன்னொரு முறை ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த முயற்சியில் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா இல்லை. பிரபஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் தோக்க தாண்டா போகிறீங்க, ஏன்டா முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்டால் இல்லை நாங்கள் நடிச்சே பழகிட்டோம், நாங்கள் இன்னொரு தடவை நடித்து பார்க்குறோம், ஒருவேளை இதில் எங்களுக்கு செவாலிய சிவாஜி அவார்டு கிடச்சிதுன்னா அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து வெறும் ஆடியன்ஸாக இருந்து கிளாப் பண்ணிவிட்டு ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் வந்து இறங்கி ப்ளே பண்ணாதீங்க. ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்க காதலை தான் நீங்கள் அழைக்க போகிறீங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வேணும். வெறும் ஆடியன்ஸாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாபா கிட்டேருந்து முன்னாடி எடுத்து வச்ச கார்டு. என்ன பதில் வருது அப்படின்னு பார்ப்போம் உங்கள் சூழ்நிலைக்கு. 28. நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டடிங்க இருக்கேன். உனது நண்பரிடமிருந்து உதவி கிட்டும், நோயிலிருந்து விடுபடுவாய், வேலையை பகிர்ந்து கொள், வெற்றியடைவாய்.
போதுமா? உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லைனா வந்து உங்களை யாராவது இந்த மாதிரி தப்பான பழி சொல் போடுறது, இல்லைனா இந்த மாதிரி பணப்பிரச்சனை அப்படின்னா ஒரு நண்பர்னால உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா அதுலேருந்தும் நீங்கள் வந்து குணமாகி வெளியில் வந்துடுவீங்க. உங்கள் வேலையை வந்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டு நீங்களே பண்ணாதீங்க. வேலையை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ வேலையை வந்து மேபி நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்க, இல்லைனா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா சில் அவுட் பண்ணிவிட்டு வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க. மேபி பாரத்தை கூட ஷேர் பண்ணலாம், தப்பில்லை. வாரியர் எனர்ஜி தான் இங்கே உங்களுக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழப்பவாதி. இட்ஸ் லைக் திரும்ப திரும்ப அதை யோசிச்சுட்டு இல்லாமல் ஃப்ரீயாக விடுங்க. 71 நல்லோர்களின் கூட்டுறவு ஏற்படும். ராமனின் அவதார தினத்தன்று உன் வேலை முடிவனும் நில விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசியாலும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல உங்களோட கூட்டுறவு கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ராமரோட அவதார தினம் இப்போ தான் முடிஞ்சுது, ராமநவமி. பட் ராமநவமிலேருந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் வேலையை முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. மேபி இப்போ ஆரம்பித்து அடுத்த ஏப்ரலுக்குள்ளே உங்கள் காதல் கல்யாணத்துலேயே முடிஞ்சிடும். இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. அது வேலை, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த 1 இயர் பீரியடை வந்து நீங்கள் நல்லவங்களோட கூட்டுறவில் இருந்தீங்க அப்படின்னா நண்பர்களோட உதவியோட உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. 2 தடவை நண்பர்களோட உதவி வந்துருச்சு. 318 பார்த்தீங்கன்னா பாகுபாடுகளை விட்டுவிடு, தூய்மையான உள்ளத்தோடு செயல்பட்டால் நீ நினைத்தபடி நடக்கும். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்ல வராங்கன்னா உங்களோட உள் எண்ணம், அதாவது உங்களோட இன்டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அது இருந்தே தூய்மையான அன்போடு நீங்கள் இந்த முயற்சி பண்ணிங்க அப்படின்னா காதலையும் வெற்றி பெறுவீங்க. அதே சமயம் வந்து இந்த குழப்பவாதிங்க உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுறதுலேருந்தும் நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலையான தன்மையில் இருப்பீங்க. இட்ஸ் லைக் எப்போவுமே அந்த நிலையில் இருக்கும். அந்த நிலை வந்து மாறாது. இப்போ இருக்க மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் லாஸோ, ஏன்னா ஒரு விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு காரை இழக்கிறதுக்கான சூழ்நிலையோ உங்களுக்கு வராது. இதுக்கு ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா நீங்கள் நிலையாக இருக்கணும். உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, உள்ள ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் உள் எண்ணம் எதுவோ உங்கள் செயலும் அதுவாகவே இருக்கிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு நன்மையில் தான் முடியும்னு சொல்கிறாங்க. பேராசைப்படாதீங்க, யாரையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அவங்களோட பிளட்டை சக் பண்ணக்கூடாது. இட்ஸ் லைக் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்றைக்குமே கடமைப்பட்டவங்களாக இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அதுதான் ஒரு இளிச்சவாயன் சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் தலையில் மிளகா அரைச்சி விட்றாதீங்க, பாவம். அதுதான் பாபா வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க. பாகுபாடு வேற்றுமை எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ரொம்ப உயர்ந்தவன், மீதி வந்து தாழ்ந்தவங்க, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமான இடத்துல இருக்காங்க, இந்த மாதிரி பாகுபாடில் விட்டுடுங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரே சோல் தான், கடவுளோட ஒரு அணு. பணம் இருந்தாலும் இல்லைனாலும், எங்கே இருந்தாலும், எந்த ஜீவனாக இருந்தாலும் எல்லாத்தோட ஆத்மா ஒன்று தான், அது கடவுளோடது. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் பார்க்காதீங்க. அப்போது நீங்கள் வந்து மேபி உங்களோட கீழே இருக்க நண்பனோட உதவி தான் உங்களுக்கு இப்போ தேவையாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பாகுபாடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து கழிச்சிடுவீங்க. அவங்களோட உதவியவே நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வராது. ஸோ அது கூட இருக்கலாம். கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க. 2 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்தது என்பதை நினைத்துப்பார் ஸ்ரீ சாய்நாதரிடனே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணனா இல்லைனா உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு சம்பவம் தான் இதுக்கான விடை. நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதில் மேபி ஏதாவது ஒரு லெசன் கிடச்சி அதை நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா அந்த லெசனை நீங்கள் மறந்ததுனால தான் இந்த பிரச்சனை. பீப்புள் வில் ப்ரைஸ் யூ, பீப்புள் ஃப்ரம் அவுட் ஸ்டேஷன் வில் கம் டு see you, donate anything, your work will be done. ஸோ வெளியூர்லேருந்து யாராவது வந்து பார்ப்பாங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வரலாம், இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வரலாம், இல்லைனா உங்கள் பிஸ்னஸ்க்காக யாராவது வரலாம். அதனால் உங்கள் பிஸ்னஸ் மேலே வளரலாம். யூ வில் கெட் ஹாப்பி டியர்ஸ். சாய்பாபா knows everything and surrender. Then see what will happen in 24 hours. ஸோ இந்த 24 மணி நேரத்தில் கெட்டவங்க உங்களை அழிக்க ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து
உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸாக தான் மாறுமே தவிர சோகமாக அழப்போகிறதில்ல. 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ரஃப் சுச்சுவேஷன் வில் அட்டாக் ஒன் ஆஃப்டர் another. இட்ஸ் பேட் டைம், யூ வில் மீட் அ saint, யூ வில் கெட் சக்ஸஸ். இந்த கெட்ட சூழ்நிலைகள், இந்த மாதிரி கெட்டவங்க உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாத்துறதோ, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வரதோ, இல்லைனா உங்கள் கார் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரதோ, எல்லாமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் மாதிரி இருக்கும். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த பாபா மாதிரி ஒரு முனிவரையோ இல்லை வந்து உங்களோட குருவையோ நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையினால் சந்திக்க போவீங்க. அதுலேருந்து படிப்படியாக எல்லாமே சரியாகும். யூ வில் கெட் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ. If anyone try to take that from you, they will die. You will be happy. Soon you will give birth either female or male child. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாணம் இதுதான். இப்போ உங்கள் கல்யாணத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது, கடவுளோட பெர்மிஷன் இருக்குது. இதை தாண்டி யாராவது அதில் வந்து கும்மி அடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கடவுள் பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பாபா இவ்வளோ ஹார்ஷாக மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, பட் தே வில் டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து உண்மையாகவே இந்த உலகத்தை விட்டு போகலாம், இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு இல்லாமல் அவங்களோட எனர்ஜி செத்து போகலாம். ஸோ இதில் வந்து எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மையில் தான் முடியும். யாராவது குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒர்க் கேர்ஃபுல்லி எல்ஸ் ரிட்டர்ன் த ஒர்க். டோன்ட் டேக் த ஒர்க் எல்ஸ் யூ மே சஃபர் அண்ட் ட்ரவுன் இன் சாரோ. ரிமெம்பர் ஸ்ரீ சாய். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப் அண்ட் ஷீப் கிளாத்திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு போலியான நீங்கள் தோற்று போகக்கூடிய வேலைன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம், இல்லைனா வந்து யாரோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஸோ காம் டவுன், மெடிடேட் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மேபி உங்களுக்கு பண பிரச்சனைனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். அதனால் இந்த சூழ்நிலையை காமிக் பீப்புள் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். அப்படி அந்த கவனம் சிதற விட்டீங்க, நான் வந்து லோ வைப்ரேஷனில் இருக்கேன், சோக டியூன் போடுறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணி வேலையிலேருந்து கவனம் சிதறிச்சுன்னா உங்களுக்கு வந்து அதனால் கெட்ட பேரும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற நல்ல வாய்ப்புகளும் தட்டி போகலாம். அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்சால் வேலையை எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையவே எடுத்துக்காதீங்க. அது நல்லது. ஏன்னா அந்த உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க அந்த பேர் நிலைக்கும். எடுத்து கெட்ட பேர் வாங்கி அதை வந்து திரும்ப நீங்கள் சரி பண்ணதுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டு இது வந்து தொடர்கதையாக போகும். அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்சால் எடுங்க, முடியாதுன்னு தோணுதுன்னா எடுக்கவே எடுக்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு மேபி அதுக்கான கைடன்ஸ் உங்கள் ட்ரீமில் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட கனவு, அதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு இருக்க போகிறது, இல்லை உங்களோட கனவு ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒரு சர்க்கிள்னால கை நழுவி போகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ராக்டிஸ் மெடிடேஷன். நான் மெடிசன்னு போட்டு வச்சுருக்கேன். யாராவது டாக்டர் படிச்சுட்ருக்கீங்க இல்லைனா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கனவு வந்து உங்களுக்கு நனவாகும். ப்ராக்டிஸ் மெடிடேஷன், யூ வில் ரெக்கவர் ஃப்ரம் டிசீஸ் வித்தின் ஃபியூ டேஸ். ஒர்க் சுச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். இந்த வேலை விஷயம் வந்து இப்போது ரீசெண்டாக யாராவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தா தான், ஒரு வாரம் தள்ளியோ ஒரு 10 நாள் தள்ளியோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒருத்தங்க மூலம், இல்லைனா நீங்கள் யாருக்கிட்டையாவது ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு இன்னும் விட வரல அப்படின்னா அது வந்து வரும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு அவசரப்பட்டு குதிச்சிங்க அப்படின்னா ஒரு குள்ளநரிக்கிட்ட மாட்டிக்குவீங்க. அது வந்து ஒரு தொடர்கதையாக போகும். உங்களோட அழிவுக்கே அது வழிவகுக்கும். ஸோ லைக் அந்த புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா தப்பிச்சுக்குவீங்க. இதுதான் பாபா உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஏன்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் என் கண்ணை உறுத்துது. ஸோ இந்த சூழ்நிலையை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து வெளியில் வருவீங்க, நீங்கள் பாபா சொல்கிறத நம்பினீங்கன்னா. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.